தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலுள்ள அன்பு, மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற விருப்பம் ஆகியவைதான் உமது உள்ளத்தை நீர் அறிந்த மட்டும் இத்திருப்பணியை ஏற்றுக்கொள்வதற்கு உம்மை ஏவும் உள் நோக்கங்களா? ஆம், என் உள்ளத்தை நான் அறிந்த மட்டும் அவைகளே என் உள் நோக்கங்கள். ரட்சிப்புக்கு அவசியமானவை யாவும் திருமறையில் அடங்கியுள்ளனவென்றும் அத்திருமறையே விசுவாசத்திற்கு மேலானதும் முடிவானதுமான அளவுகோல் என்றும் ஒப்புக்கொள்கிறீரா? ஆம், ஒப்புக்கொள்கிறேன். திருமறையின் ஜீவ அப்பத்தால் போஷிக்கவும் தேவ சித்தத்திற்கு இசைய உமது பேராயத்தில் உள்ள சபைகளை நடத்தவும் தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்களை எதிர்த்து உண்மையை உணர்த்தவும் திருமறையின் சத்திய வார்த்தைகளின் அறிவை அடைவதற்கு ஜெபத்தோடு அதை வாசிப்பதில் வெளிப்பாயிருப்பீரா? ஆம், ஆண்டவருடைய ஒத்தாசையால் அப்படியே செய்வேன். நீர் வாழ்கிற மக்களுக்குள் கிறிஸ்துவின் உண்மையான சாட்சியா இருந்து சகல மக்களையும் சீடராக்க வேண்டும் என்ற இரட்சகரின் கட்டளைக்கு கீழ்ப்படிய உமது ஜனத்தை நடத்துவீரா? ஆம், ஆண்டவருடன் அவருடைய ஒத்தாசையால் அப்படியே செய்வேன். இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஒரு அப்போஸ்தலனாக இன்றைக்கு நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக, ஆண்டவரே பேராயராக அபிஷேகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனே, நீ அறியாததும் நீ நினைக்காததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை நான் அறிவிக்கிற தேவனாக இருக்கிறேன். நீ அறியாதிருக்கிற ஜாதி உன்னை வந்து உன்னை சேவிக்கும்படியாக, உன்னை வந்து உன்னை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக நீ இந்த தேசத்தில் மாத்திரமல்ல பல இடங்களிலும் உன்னை எடுத்து நான் உபயோகப்படுத்த போகிறேன். நான் உன் தேவனாகி கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை.